இன்றைக்கி நீங்கள் எழுத போகிற இந்த எக்ஸாம் ஜஸ்ட் எட் அனதர் ஃபுல் டெஸ்ட். நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டாகவும் சரி, மார்னிங் நைட்டுன்னு சரி ஒரு 50 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதியிருக்கீங்க. 51வது டெஸ்ட். அந்த 51வது டெஸ்ட்டை போயிட்டு நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலில் இன்றைக்கி எழுத போகிறீங்க. அந்தளவுக்கு தான் இது இம்பார்ட்டன்ட். 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நிறைய பேருக்கு பயம், பதற்றம், நான் படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது. அது எல்லாமே ஒரு ஃபீலிங் தான், ஒரு இல்யூஷன் தான், மறந்தெல்லாம் போகாது. எனக்கே கூட நிறைய ஒர்க் லோடு இருக்கும், நிறைய விஷயங்கள் அந்த பிஸியில் அந்த ப்ரெஷரில் ஞாபகம் வராது. அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன். 1-2 கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கலன்னா ரொம்ப பதற்றம் வேண்டாம், பயம் வேண்டாம். அதை விட்டுட்டு மூவ் டு த ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி விச் இஸ் ஃபீஸிபிள் ஃபார் யூ. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை முடித்த பிறகு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எது ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி 50 மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2.5 hours. இப்போ லாஸ்ட் ½ hour உங்களுக்கு மறந்து போகணுன்னு நினைக்கிறது எல்லாமே கூட கண்டிப்பாக ரீகால் ஆகும். இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 180 கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடிய பர்டன் இருக்கும். அந்த பதற்றம் எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடணுமே அப்படிங்கிறது அது ஒன்றும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கொஸ்டின்ஸோ மாடலோ தெரியாத கான்செப்டோ என்சிஆர்டியில் இல்லாததோ நீங்கள் படிக்காதோ இருக்காது. எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததாகவும் தெரிஞ்சதாகவும் தான் இருக்கும். உங்கள் மைண்டை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறதுல தான் வந்து உங்களால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ரீகால் பண்ண முடியும். புதுசாக பெருசாக ஒன்றும் இருக்காது. போன வருஷம் நீட் எக்ஸாமு எக்காந்து கொண்டு மைண்டில் வைக்க வேண்டாம். அப்படி எல்லாமே லென்த்தியாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக மிக்ஸ்டு கான்செப்ட் வந்து யாருமே எக்ஸாம் எழுத முடியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். மோர் தென் 1 lakh கொஸ்டின்ஸ். எக்ஸாம் மட்டுமே ஒரு ஃபுல் டெஸ்ட்டே 60 டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ், ப்ராக்டிஸுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம் நிறைய பேர் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 5000 சீட் இருக்குன்னா ஒரு 7000 பேர் பெரிய உழைப்பு போட்டிருப்பான். நான் லாஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னேன். அதில் அந்த 5000 பேருக்கு யார் சீட்டு கிடைக்க போகுதுன்னா, யார் அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு 100% இந்த என்டையர் 3 hours டியூரேஷன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, எதை பற்றியுமே நேசிக்கூடாது. அப்பா அம்மா, நாம் ரீரிப்பீட்டர்ஸ், நம்ம கிராண்டர்ஸ் எவ்வளோ தான் மார்க் வந்துச்சு, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும், இதை பற்றி யோசிக்காமல் இன்னும் 82 வயசு வாழ்க்கை இருக்குது, 100 வயசுன்னு உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன், வாழ்த்துறேன். அந்த 100 வயசு வாழ்க்கையில் நெக்ஸ்ட் 82 years இந்த மாதிரி ஒரு உழைப்பை, இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனோட எதையுமே பண்ணியிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாக இந்த நாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன இது வரைக்கும் பண்ணீங்களோ இதிலிருந்து 50 to 100 மார்க்ஸ் 150 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் பயப்படுறீங்க. ப்ளீஸ் பிலீவ் இன் யூ. நிறையா நீங்கள் பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கிறீங்க. எக்ஸாம் எழுதும்போது நிறைய கொஸ்டின் ஆன்சர் தெரியல சில பேர்த்துக்கு. பட் அதையும் கீ சொல்யூஷனாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீட் 2025 மைண்டில் வச்சுக்கிட்டு 26 இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆரம்பத்தெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் பண்ணிங்க. லாஸ்ட்டாக 600 650 மேலே 680 எவ்வளோ நிறைய நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக இது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரிசல்ட்டாக மாறும், கண்டிப்பாக மாறும். போன வருஷம் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் நோபடி ப்ரிடிக்டட். பட் இந்த வருஷம் எக்ஸாம் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பேப்பரில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். பயாலஜி எப்படி இருக்கும், கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சு தான் போகிறீங்க. அங்கே போய்ட்டு பதட்டத்துக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ 3 hours, ஜஸ்ட் 3 hours. அந்த 3 hours உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, 2 hour 21 minutes என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணேன், 2 hour 48 minutes என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணேன், 3 hour 12 minutes நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், பேப்பர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணுவேன். 3 hour 28 minutes என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உன்னோட ஃபுல், நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஷுட் பி ஹேவ் த ஃபுல் கான்சியஸ் ஆன் சால்விங் த பேப்பர்ஸ். அந்த உழைப்பு மார்க்காக கண்டிப்பாக மாறும். இட் ஜஸ்ட் அனதர் மாடல் டெஸ்ட். பிறந்ததில் ஒரு 3 மாதம் 6 மாதம் வச்சுருப்பாங்க, அது வாழ்க்கை ஃபுல்லாக வரும். ஆனால் இன்றைக்கி இது உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர், இது எல்லாமே பேரண்ட்ஸ் கொடுத்தது. வாழ்க்கையில் வெரி ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு நீங்களாக உருவாக்கக்கூடிய ஒரு அடையாளம் இதுதான். இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதுதான் டாக்டர் பவதாரணி எம்பிபிஎஸ் மேலே ஒரு கோடு. நான் 5 வருஷம் முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மனிதனால் என்ன வேணாலும் பண்ண முடியும், மாற்ற முடியாது எதுவுமே இல்லை. நம்ம ஒரு பேனா, ஒரு பேப்பரும், அது பேப்பரில் பிடிந்த அந்த கொஸ்டினை பார்த்தும் நம்ம வாழ்க்கையை, நம்ம எதிர்காலத்தை, நம்ம கனவை, நம்ம சந்தோஷத்தை வந்து எப்படி விட்டுட்டு வர முடியும்? எத்தனையோ பேப்பர் இங்கே பாருங்கள், லட்சக்கணக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுத்துருக்கேன். அதில் ஒரு மாடலோ ஒரு கொஸ்டினோ தான் அங்கே வரப்போகுது. இட் வில் பி நேஷனல் லெவல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். 1-2 கொஸ்டின் தெரியாமல் தான் இருக்கும். எல்லா கொஸ்டின் எல்லாரும் எழுதுகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிருப்போம், நம்ம பார்த்துருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதுதான் நம்ம லாஸ்ட் 3 months பண்ணியிருக்கோம். நான் அன்றைக்கே சொன்னேன், உங்கள் பார்வையில் தெரியும் அந்த மாற்றம். அந்த மாற்றம் என்ன தெரியும்னா, சிரிச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல்,
கண்ணில் தெரியும். சார் நான் பண்ணிட்டேன் சார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படியே அந்த வேவ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உன்னை பார்க்கும்போது, உன்னோட எனர்ஜியை பார்க்கும்போது, உன் சந்தோஷத்தை பார்க்கும்போது, நீ பெருசாக அலப்பறம் பண்ண மாட்டேன், ரொம்ப எக்ஸைட் பண்ண மாட்டேன். உண்மையுமே பெரிய உழைப்பு கொடுத்தவன் எப்பயுமே அந்த சந்தோஷம் எப்படி கொண்டாடுவான்னா, சின்ன ஒரு ஸ்மைல், சின்னதாக ஒரு சந்தோஷம், சின்னதாக ஒரு ஹாப்பினஸ், அந்த இறங்கும் போதே அந்த கண்ணில் தெரியக்கூடிய அந்த நம்பிக்கை, நான் நல்லா பண்ணிட்டேன். அது நீங்கள் போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நான் அப்படியே இவ்வளோ மார்க் எடுப்பேன், அவ்வளோ மார்க் எக்ஸ்ப்ரெஸ் தான் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்கள் ஐ மூலமாக உங்கள் பேரண்ட்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும், எனக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வருஷம் பெரிய கன்வர்ஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷம் அதை விட பெரிய கன்வர்ஷன் நமக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கம்மியாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா தான் இல்லை, ஒரு கொடுமையாக தான் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஒரு நிறைய ஏகப்பட்ட எக்ஸாம், 50 to 60 ஃபுல் டேஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 18 hours ஹார்ட் ஒர்க், நல்ல கோச்சிங் கிளாஸஸ், நல்ல ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், மோட்டிவேஷன், ஸ்ட்ரிக்ட்னஸ், டிசிப்ளின், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ், எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். எதுவுமே விடுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இது நமக்கான நாள். ஸோ இந்த நாளில் நீங்கள் போயிட்டு நல்லா பண்ணிவிட்டு, இது பெருசாக அந்த நீட் ஃபைனல் எக்ஸாம் நினைக்காம 8 மாடல் எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி இனிமேல் போய் இன்றைக்கி இப்போ ஆரம்பித்து நீங்கள் 2 மணிக்குள்ளே டாக்டராக போகிறதில்ல. அதுக்கான உழைப்பெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் அதை எழுதி கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுற டேட் தான் இது, அவ்வளோதான். யாராவது May 3 மதியானம் 2 to 5 தான் உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒத்துக்கவே முடியாது. அது என்றைக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை ஜஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு, கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு வர நாள் மட்டும்தான் என்றைக்கோ ஒழிய, இட்ஸ் நாட் ஏ வெரி ஸ்பெஷல் டே. எனக்கு உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. டோன்ட் ஈவன் டிஸ்ட்ராக்ட் ஈவன் 1 minute. இந்த எக்ஸாம் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு சிரமம் கொடுக்காம, ஹால் டிக்கெட்லேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட இருப்பீங்க, அதே அளவுக்கு முழு கான்சன்ட்ரேஷனோட உங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து, ஒருத்தர்கள் எத்தனை பேர், ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். அது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து உங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த எக்ஸாமில் வெற்றி பெற வச்சு உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை, உண்மையான மாற்றங்கள் சில சமயம் தான் வரும். அதே மாதிரி இந்த பேட்சில் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாற்றங்கள் இந்த எக்ஸாம் முடித்த பிறகு ஆல்ரெடி வந்துருச்சு, அதை உணரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. மை ஹார்ட்டி விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு எல்லாமே டிஃபன், ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே வேனில் வச்சுட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எக்ஸைட் ஆகாதீங்க, போகும்போது பேசிட்டு போகாதீங்க. நான் ஆக்சுவலாக நம்ம 30 பஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், 20 பஸ் போதும். நீங்கள் போகும்போது பேசிக்கிட்டு போவீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆவீங்கனால தான் ஒரு வேனுக்கு 15 பேர் 18 பேர் இருந்தால் போதும், ரொம்ப ரெஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ரிலாக்ஸ்டாக முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதோ பயாலஜி பார்த்துட்டே போங்க, இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபார்முலா பாருங்கள். போயிட்டு ஒரு 12:30 நீங்கள் லஞ்ச் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டில், ஹால் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லாமே உள்ளே வருவாங்க கூட. உங்கள் எக்ஸாம் உள்ளே போகிற வரைக்கும் அவங்க கூட இருந்து செக் பண்ணிவிட்டு தான் வருவாங்க. ஸோ உங்களை உள்ளே போயிட்டாங்கன்னு என்ஷூர் பண்ண பிறகு அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டும் எக்ஸைட் ஆகாமல், எக்ஸாம் 1:50 கமெண்ட்ஸ் ஆகும், புக்லெட் கொடுப்பாங்க, 2 மணி ஸ்டார்ட் ஆகும். 1:50 2 மணிக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருவாங்க. இந்த வருஷம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மனு கொடுத்துருக்கோம். அந்த 3 hours நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் 15-20 minutes வேஸ்ட் ஆச்சு. அதை நம்ம கலெக்டராக மாட்டே பார்த்து கொடுத்தோம், அவங்களுமே அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் NTAவிலையும் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான் 3 hour டிஸ்ட்ராக்ஷன் லெஸ் எக்ஸாம் சொல்லிட்டு. அதில் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த பெரிய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்கள் மைண்டுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எக்ஸாம் 130 to 150 ரொம்ப சப்ஜெக்டை பற்றி யோசிக்க வேண்டாம். மைண்டை 12 o'clock புக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஃபுல் மைண்டை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கு. அந்த புக்லெட் ஓப்பன் பண்ண பிறகும் உன் உடம்புல இருக்கிற உன்னோட எண்ணத்தில் இருக்கக்கூடிய மொத்த சக்தி, எனர்ஜி, உடம்புல அடிக்கடி சொல்லுவேன், ரத்தம், சதை, புத்தி, செல்லுன்னு அதில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் கெயின் பண்ணி நீ அந்த எக்ஸாமுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணனா வெற்றி கண்டிப்பாக வரும். நிறைய பேர் நம்பாமல் இருக்கீங்க, நம்புங்க. உங்களை நம்புறதுல தான் வெற்றி இருக்குது. ஐ விஷ் ஆல் த சக்ஸஸ். காட் பிளஸ் யூ ஆல். ஸோ உங்கள் வெற்றிக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிருக்கோம். நிறைய குடும்பங்களோட மாற்றம் எனக்கு என்ன சந்தோஷம், 10 வருஷம் பண்ணிட்டேன். இது 10வது வருஷம், 3000 குடும்பத்தில் எனக்காக இன்னும் இருக்காங்க. பட் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நானும் ஒரு ஆளாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான். விஷ் ஆல் த பெஸ்ட். பெரிய அச்சீவ்மெண்ட் வரும். ஸ்டேட் ரேங்க்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது நமக்கு, 7.5 மற்றதெல்லாம் கூட. எதையும் மைண்டில் வச்சுட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஈஸி, கஷ்டமாக இருந்தால் கஷ்டம். நம்ம கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணுமா டஃப்பாக இருக்கணுமா? புரியல. டஃப்பாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? கட் ஆஃப் குறையும். ஏன்னா நம்ம ஈஸியாக இருந்தால் உனக்கும் கஷ்டப்படுறவனுக்கும் என்ன இருக்காது, அவனும் அதே ஸ்கோர் பண்ணிவிடுவான். உழைக்காதவனும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறவனும்
ஒரு நாள் 18 மணி நேரம் உழைக்கிற நீயும் அதே ஸ்கோர் பண்ணிடுவேன் ஈஸியாக இருந்தீங்கன்னா. டிஃப்ரென்ஸே உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் டஃப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஈஸி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மாடரேட் பேப்பராக இருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியும்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா உன்னோட ரேங்க் பயாலஜி 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட 20 மார்க்ஸ். நான் ஆல்ரெடி உனக்கு காட்டியிருக்கேன். 1 மார்க்கில் 84 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 4 மார்க் போது 320 ஸ்டூடெண்ட் வந்து மாறி. இப்போ கேர்லெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடாது. ஒரு கேர்லெஸ் ஒரு கொஸ்டின் தப்பாக கேர்லெஸ் தெரிஞ்சு தப்பு பண்ணேன்னா உன்னோட இத்தனை வருட வாழ்க்கை வீணாக போயிடும். வீணாக போயிடாது. அந்த உழைப்பு வேறு யாரும் எடுத்துக்குவாங்க. ஒரு கொஸ்டின் நல்லா தெரியும், கொஸ்டின் ஒழுங்காக ரீட் பண்ணல, அவசரத்தில் நீ ஆன்சர் பண்ணிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டினுக்கு 4 மார்க் போய் -1 மார்க் 5 மார்க். 1 மார்க்கில் 80 ரேங்க், 5 மார்க்கில் 400 ரேங்க் பின்னாடி வந்துடுவேன். உனக்கு கிடைக்கக்கூடிய எம்எம்சியும் உனக்கு கொடுக்கக்கூடிய எய்ம்ஸும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஜிப்மரும் வேறு யாருக்கோ கிடைச்சிடும். இது உனக்கு கிடைக்கணும். இது உனக்கும் பேரண்ட்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் மட்டும் நீ 1-2 கொஸ்டின் தெரியாமல் கூட விட்டுட்டு வா. தயவு செஞ்சு உங்களை யாருமே ஒருத்தர் கூட ஒரு கொஸ்டினை கூட நான் கேர்லெஸ் பண்ண மாட்டேங்கிறத மட்டும் நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், நாட் ஈவன் 50%, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 65% எம்பிபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கேர்லெஸ் பண்ணுவீங்களா? விஷ் ஆல் த பெஸ்ட். மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ஜெயிச்சு சாதிக்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தடுக்க யாருமே இல்லை, உங்களோட கொம்ப யாருமே இல்லை. ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிக சிறந்த நாளாக அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எந்த ஊரு? ஆதார் கார்டு எடுத்தாச்சா? ஆல் டிக்கெட்? கார்டு ப்ரொசீட். என்ன சொன்னதா? அலமாய்பட்டி. சரி, ஆல் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டோம்.